वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்தபாயே. இன்றைய தினம் மேதா உத்தரபாகத்தினுடைய அதாவது லெவல் 4ல் இருந்துருக்கோம். இன்றைய தினம் முதல் வகுப்பு. இந்த 4வது லெவலில் நம்ம பிரதானமாக தெரிஞ்சுக்க போகிறது சமாசகா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதம பாகத்தில் சம்ஸ்கிருத பிரவேசா அப்படிங்கிறதாக நம்ம விஷயங்களை தெரிஞ்சிட்டோம். சம்ஸ்கிருத லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம், அக்ஷரத்துலேருந்து ஆரம்பித்து. அதன் பிறகு 2வது லெவலில் ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தை நாம் தெரிஞ்சிட்டோம். 3வது லெவலாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சந்திஹி பேசிக் சந்தி அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சிட்டோம். அதன் கூடவே சுபாஷிதம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த 4வது பகுதியிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சமாசகா அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சிக்காம சுபாஷிதம், அதாவது அதுக்கு நீதி சாஸ்திரம்னு பேர். இந்த நீதி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அநேக விதமான ஸ்லோகங்கள் அந்த நீதி சாஸ்திரத்தில் கொடுத்துருக்கா. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நாம் முதலையே பார்த்து தெரிஞ்சிட்டோம். நிறைய நீதி போதனைகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது தர்மார்த்த காம மோட்சம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பயன்படக்கூடியதான அந்த நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரத்தோடையும் சம்பந்தம் உடையது. அதுதான் அந்த நீதி சாஸ்திரத்தினுடைய தன்மை. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களையும் நாம் இந்த வகுப்புலேருந்து ஆரம்பித்து பிரதிதினம் ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற ரீதியில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதானமான டாபிக் என்ன, சமாசகா அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். அதனுடைய அறிமுக வகுப்பும் இன்றைய இதில் நாம் பார்க்க இருக்கோம். முதல்ல நாம் அந்த சுபாஷிதத்தோட அந்த வகுப்பை நாம் தொடங்க போகிறோம். இன்றைய இதில் நாம் பார்க்கக்கூடிய சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம். பிரணம்ய சர்வலோகேஷம் தேவதேவேஸ்வரம் ஹரிம் நீதிசாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வசாஸ்திரார்த்த சம்மதம். பிரணம்ய சர்வலோகேஷம் தேவதேவேஸ்வரம் ஹரிம் நீதிசாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வசாஸ்திரார்த்த சம்மதம். பாருங்க, இந்த சம்ஸ்கிருத லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் இந்த சம்ஸ்கிருத லாங்குவேஜ் இல்லையா? அந்த பாஷையை நாம் கற்றுக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம சுக்கிருத்து இருந்தால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அது தேவ பாஷை. அப்பேற்பட்ட பாஷையை நாம் கற்றுண்டு அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் படிக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஞானத்தை கொண்டு வந்திருக்கும். அப்படியாக நம்ம இந்த சம்ஸ்கிருத கக்ஷியால் இருந்துருக்கோம். பாருங்க, முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ற மாதிரி ஒரு ஸ்லோகம். பிரார்த்தனா, எந்த ஒரு செயலையும் நாம செய்யறதுக்கு முன்னாடி அந்த மங்களம் அப்படிங்கிறத பண்ணணும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களுடைய ஒரு கூற்று. அந்த ரீதியில இந்த நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை ஒருத்தர் பண்ணியிருக்கார். அதில் நிறைய நீதி சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட ஸ்லோகங்களை எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கார். அதில் முதல்ல இந்த ஸ்லோகத்தோட தொடங்குறார். என்ன ஸ்லோகம்? பிரணம்ய சர்வலோகேஷம் தேவதேவேஸ்வரம் ஹரிம் நீதிசாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வசாஸ்திரார்த்த சம்மதம் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது இருந்துருக்கு. அது எப்படி பிரிக்கணும்? பிரணம்ய சர்வலோகேஷம் தேவ தேவேஸ்வரம் ஹரிம் நீதிசாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வ சாஸ்திரார்த்த சம்மதம் அப்படிங்கிறதாக இதில் இருக்கக்கூடிய பதங்களை நாம் என்ன பண்ணோம், பதச்சேதம் பண்ணாதான் அதை நம்ம அன்வயம் பண்ண முடியும். நம்ம ஸ்லோகத்தை படிக்க நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் பண்ணணும். அதுக்காக தான் ரகுவம்சம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம வாசித்தோம். அதுக்கப்புறம் அன்வயம் பண்ணணும். அங்கே இருக்கிற பதங்களை வச்சுன்னு அன்வயம் பண்ணணும். பாருங்க, இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்துருக்குனாக்கா, சர்வலோகேஸ்வரனும் சர்வலோகேஷா,
மற்றும் தேவாதி தேவனுமான தேவாதி தேவம் சர்வலோகேஷம் தேவேஸ்வரம்னு சொல்றா. தேவாதி தேவனுமான சர்வ லோகேஸ்வரனும், இப்படியாக அவருடைய விசேஷணங்களை சொல்றா. யாரு? ஸ்ரீமன் நாராயணனை. இந்த விசேஷங்கள் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்து போறது அப்படின்னாக்கா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கே பொருந்தும். என்னென்ன விசேஷணங்கள் சொல்றா பாருங்க. சர்வலோகேஷம், எல்லா லோகத்துக்கும் அவன் தான் ஈஷா. தேவதேவேஸ்வரம், தேவாதி தேவனுமான ஹரிம். யாரு? ஹரினா ஸ்ரீமன் நாராயணனை, ஹரினா ஸ்ரீமன் நாராயணன், ஹரிம்னா ஸ்ரீமன் நாராயணனை என்ன பண்றார்? பிரணம்ய. பிரணம்ய நாம நமஸ்காரம் கிருத்வா, வணங்கி விட்டு, நமஸ்கரித்து, சர்வ சாஸ்திரார்த்த சம்மதம், அதாவது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் பொருத்தமான இந்த நீதி சாஸ்திரம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத சாகித்ய இதிகாசத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் மாத்திரமல்ல, நிறைய நிறைய மொழிகள் இருக்கு, எல்லாத்திலையும் சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு என்ன விஷயத்தை போதிக்கிறதுன்னு பாருங்க. தர்ம அர்த்த காம மோக்ஷம், இந்த விஷயங்களை சொல்லி தருது இல்லையா? அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷங்களை போதிக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் என்ன நமக்கு கொடுக்கறதுன்னு பாருங்க. அல்டிமேட்டா நீதி சாஸ்திரத்தை தான் போதிக்கிறது. அப்படி சர்வசாஸ்திரார்த்த சம்மதம், இந்த நீதி போதனைகளை கொடுக்கக்கூடிய, மேலும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் பொருத்தமான. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, அது எல்லாம் நமக்கு ஒரு நீதியும் தர்மத்தையும் போதிக்கிறது இல்லையா? அப்போ எது அல்டிமேட்னாக்கா நீதி சாஸ்திரம்ங்கிறது எல்லா சாஸ்திரத்துக்கும் ஒரு பொருத்தமான ஒரு சாஸ்திரமா இருக்கு. அப்பேற்பட்ட நீதி சாஸ்திரத்தை நான் கூறுகிறேன். அகம் பிரவக்ஷ்யாமி. அங்க அகம்ன்ற சப்தம் இல்லை, ஆனா நம்ம என்ன பண்ணோம்? பிரவக்ஷ்யாமி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்? அகம்ன்ற சப்தத்தை சேர்த்துக்கணும். நம்ம முதல்ல சம்ஸ்கிருத பிரவேசா படிக்கும்பொழுதே ஒரு தாத்துனா அந்த தாத்து எப்படி அவுட் டு ஃபைண்ட் அவுட், அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனான்றது எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஏகவச்சனமா திவ்யவச்சனமா பகுவச்சனமான்றது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்லையே ஸ்ரத்தா பூர்வ பாகத்தே கத்துட்டோம் இல்லையா? பிரவக்ஷ்யாமி அது எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்க. அந்த கிரியாபதம் ஆமியில முடிஞ்சிருக்கு. நம்ம ரூட் எண்டிங் என்ன கத்துட்டோம்? பிரசன்ட் டென்ஸ் ரூட் எண்டிங்னா தி தஹ அந்தி, சி தஹ த, ஆமி ஆவஹ ஆமஹ. அப்போ இது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். பிரவக்ஷ்யாமி நான் சொல்ல போகிறேன். எதை பற்றி அவர் சொல்ல போறார் பாருங்க. நீதி சாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி. நீதி சாஸ்திரம் சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை, இந்த புத்தகத்தை பிரவக்ஷ்யாமி சொல்ல போகிறேன். அது எப்பேற்பட்டது? சர்வசாஸ்திரார்த்த சம்மதம், எல்லா விதமான சாஸ்திரங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை நான் சொல்ல போகிறேன். அதற்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன் பாருங்க. சர்வலோகேஷம் தேவதேவேஸ்வரம் ஹரிம் பிரணம்ய. நாம ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்காரம் கிருத்வா, பிரணம்யன என்ன அர்த்தம்? நமஸ்காரம் கிருத்வா நீதி சாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி, இந்த நீதி சாஸ்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதாக அந்த நீதி சாஸ்திரன்ற ஒரு கிரந்தத்தையும் நாம சேர்த்து வாசிக்க போறோம் சமாசத்தோட. அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் இந்த நமஸ்கார ஸ்லோகம். மங்களம். மங்களம்ன்றது எதுக்காக இருக்கு அப்படின்னாக்கா, நாம பண்ணக்கூடிய செயல் நிர்விக்னேன பரிசமாப்பியர்த்தம், எந்தவித தடையும் இல்லாமல் அந்த காரியமானது முழுமையாக பூர்த்தியாகணும். அதற்காக நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய என்ன சொல்றது பாரம்பரியத்தில் முக்கியமான ஒன்னா வச்சுட்டு இருக்கோம். அந்த ரீதியில இது முதல் மங்கள ஸ்லோகம் நீதி சாஸ்திரத்துல. பிரணம்ய சர்வலோகேஷம் தேவதேவேஸ்வரம் ஹரிம் நீதி சாஸ்திரம் பிரவக்ஷ்யாமி சர்வசாஸ்திரார்த்த சம்மதம் அப்படிங்கிறது முதல் ஸ்லோகம். அந்த டெக்ஸ்ட்ல நீதி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் என்ன பாருங்க அப்படின்னாக்கா, தர்ம உவாச்ச.
இந்த பஞ்சபாண்டவர்கள் இருக்கா இல்லையா, அந்த பஞ்சபாண்டவர்கள தர்மர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் நீதி ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. என்ன ஸ்லோகம் பாருங்க. சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயாசகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரஹா ஷடேதே மம பாந்தவாஹ. சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயாசகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரஹா ஷடேதே மம பாந்தவாஹ. இது தர்ம உவாச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த தர்மர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. சத்தியம் மாதா அப்படின்னா சத்தியமாகிற தாய், பிதா ஞானம் ஞானமாகிற தகப்பன், தர்மோ பிராதா தர்மமாகிற உடன் பிறந்தோன், தயாசகா தயையாகிற நண்பன், சாந்தி பத்னி அமைதியான மனைவி, இப்படி க்ஷமாபுத்திரஹா பொறுமையாகிற மகன். இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, 6 விஷயங்கள் சொல்லியிருக்கா. என்னென்ன விஷயங்கள்? சத்தியம், ஞானம், தர்மஹா, தயா, சாந்தி, க்ஷமா. இந்த ஷடேதே மேற்கூறிய இந்த 6 பேர் இல்லையா, 6 விஷயம் இருக்கு இல்லையா, அது எனக்கு விருப்பமான உறவினர்கள் அப்படிங்கிறதாக தர்மர் சொல்றார். எனக்கு ரொம்ப மம பாந்தவாகா என்னுடைய விருப்பமான உறவினர்கள் யார் தெரியுமா? சத்தியமாகிற தாய், ஞானமாகிற தகப்பன், தர்மமாகிற உடன் பிறந்தோம், தயையாகிற நண்பன், அமைதியான மனைவி, பொறுமையாகிற மகன் ஆகிய இந்த 6 பேரும் எனக்கு விருப்பமான உறவினர்கள் அப்படிங்கிறதாக தர்மர் சொன்னார். அப்படிங்கிறதாக இந்த நீதி சாஸ்திரத்தில் இந்த ஸ்லோகத்திலே முதல்ல ஆரம்பிக்கிறார் அந்த இந்த கிரந்தத்தை பண்ணக்கூடிய ஆசிரியர். முதல்ல மங்கள ஸ்லோகம், அதன் பிறகு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். தர்ம உவாச்ச சத்யம் மாதா பிதா ஞானம் தர்மோ பிராதா தயாசகா சாந்தி பத்னி க்ஷமா புத்திரஹா ஷடேதே மம பாந்தவாஹா அப்படிங்கிறதாக இன்றைய தினத்திற்கான சுபாஷித ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது சமாசகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்டருக்குள்ள வரப்போறோம். பாருங்க, அந்த சமாசகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நாம தெரிஞ்சுக்க போகக்கூடிய முக்கியமான பிரகரணங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா, இந்த சமாசகான்னு ஒரு சம்ஸ்கிருத பாரதியால ஏற்கனவே நம்ம போன பகுதியில சந்திகி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சமாசகா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டும் அவ பப்ளிஷ் பண்ணியிருக்கா சம்ஸ்கிருத பாரதி. அதுல அந்த கிரந்தத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பிரகரணம் இருக்குன்னாக்கா 7 பிரகரணங்கள் உள்ளடக்கி இருக்கு. 7 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, பிரகரண பகுதி 7 பகுதிகளாக பிரிச்சிருக்கா. அதுல 7 பகுதியில நாம தெரிஞ்சுக்க போற முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, முதல் 2 பகுதி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சமாசா அப்படிங்கிற சாப்டர்ல நாம இந்த 4th லெவல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் முக்கியமான பார்ட். பாருங்கோ, அதுல பிரதமம் பிரகரணம் என்ன சொல்லியிருக்கா பாருங்கோ. சமாசகா, சமாசம்னா என்ன, விக்கிரகா, விக்கிரகனா என்ன, சமாச பேதாக அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்கு, சமாசார்த்தகா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதாக முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கிறான். அனுக்கிரமணிகா பிரதமம் பிரகரணம் அத சமாசா உபக்கிரம. இப்ப நம்ம இண்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாசா அப்படிங்கிற புத்தகத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்கள்ல நாம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத சாப்டர் பை சாப்டரா ஒரு பகுதியா கொடுத்துருக்கா. அதுல பிரதமம் பிரகரணத்துல என்ன இருக்கு, சமாசா நாம கஹா, சமாசம் கஹா நாம சமாசா, விக்கிரகா அப்படின்னா என்ன, அதனுடைய பேதங்கள் அதை எத்தனை வகைப்படுத்துறா, சமாசார்த்தாக அதனுடைய அர்த்தங்கள் என்ன, நம்ம சமாசம்னா அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை சமாசா, அதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறா, அதனுடைய டைப்ஸ் ஆஃப் சமாசா அதை எத்தனை வகைகளாக பிரிக்கிறா, அதனுடைய மீனிங் என்னென்ன அப்படிங்கிறத பிரதமம் பிரகரணம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கா. த்விதீயம் பிரகரணத்தில் என்ன கொடுத்துருக்கா, சோதாகரணம் சமாசபேதாக வித் எக்ஸாம்பிள்.
சோதாகரணம் நாம வித் அலாங் வித் எக்ஸாம்பிள். அதற்கு என்னென்ன உதாகரணம், அந்த சமாசத்துல எவ்வளோ வகைகள் இருக்குன்னு பார்க்க போறோம். சமாச பேதாக அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுல என்னென்ன சமாசங்கள் இருக்கு, அதனுடைய பெயர் என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கா. தத்புருஷ சமாசா, அதற்கு என்ன வருது, அது சாமான்யமா எப்படி இருக்கும், அதுக்கு அதுக்குள்ளேயே அந்த தத்புருஷ சமாசத்துக்குள்ளேயே அந்தர்பாவமா இருக்கக்கூடிய சமாசங்கள் கர்மதாரையா, திகு சமாசா, நஞ்சு பிரபுதயான்றது அந்த தத்புருஷா அப்படிங்கிற சமாசத்துக்கு கீழே வருது. இது எத்தனை வகைப்படுத்துறா, தத்புருஷா, பகூரிஹி, துவந்த்வா, அவ்வீபாவான்னு 4 பகுதிகளாக பிரிக்கப்படா. ஆனா மொத்தம் அது என்ன இருக்குனாக்கா, தத்புருஷத்துக்கு கீழேயே கர்மதாரயகாங்கிற ஒரு பகுதியும் த்விகு அப்படிங்கிற பகுதியும் என்ன ஆகுது, அந்த தத்புருஷ சமாசத்துக்குள்ளேயே அந்தர்பாவமா பண்ணிடா. அப்போ பிராதான்யமா நம்ம தெரிஞ்சுக்க போறது தத்புருஷ சமாசா, பகூரீகி சமாசா, துவந்த்வா அண்டு அவ்வயீபாவா அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதை தவிர்த்து சமாச சம்பத்தாக அந்நிய கேச்சன அம்சாக, இந்த சமாசத்துக்கு தொடர்புடைய இதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம். மேற்கொண்டு அந்த 3rd சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 7th பர்யந்தம் நமக்கு என்ன கொடுத்துருக்கானாக்கா, இந்த இதுதான் முக்கியம். இந்த 2 பிரகரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொண்டு அவ அபியாசம், அதாவது எக்ஸசைஸ் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவ மேற்கொண்டு காமிச்சிருக்கா. இந்த 2 பிரகரணத்தை நாம தரவா தெரிஞ்சுட்டோம்னாலே மேற்கொண்டு வரக்கூடிய திருத்தீய பிரகரணத்தை ஆரம்பிய சப்தம பிரகரண பர்யந்தம் நாமவே அதை என்ன பண்ணலாம், கத்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மேற்கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். பிராதான்யமா இதுதான் முக்கியமானது. சமாசம்னா என்ன, விக்கிரகம்னா என்ன, சமாசபேதாகனா என்ன, சமாசார்த்தகனா என்ன, இது முதல் பிரகரணம். 2வது பிரகரணத்துல சோதாகரணம் சமாசபேதாக, சமாசத்தினுடைய வகைகள், அத எத்தனை வகைப்படுத்துறா, அதற்கு என்ன உதாகரணம் கொடுக்குறா அப்படிங்கிறதாக தத்புருஷா. அது கீழே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கா, சாமானியா, கர்மதாரையா, த்விகு, நஞ்சு பிரபுதயா. பிரபுதயான முதலான விஷயங்களை அந்த தத்புருஷ சமாசத்துக்குள்ளே அடக்கிடுறா. அதுக்கப்புறம் 2வதாக இருக்கக்கூடிய அதனுடைய பேதம் பகூரீகி, அதுல பாருங்க சாமானியம் இருக்கு, விசேஷம் இருக்கு. அதே மாதிரி துவந்த்வா, அதுலயும் பாருங்க இதரேதரா சமாஹாரா. அதுக்கப்புறம் கடைசியா அவ்வீபாவா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த சமாசத்தினுடைய வகைகள் என்னென்ன, பேதங்கள் என்னென்ன, அதற்கு என்ன டெஃபினிஷன்ஸ், அதற்கு என்ன உதாகரணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்க போறோம். அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி சென்ற பகுதியில் நாம தெரிஞ்சின விஷயங்களான சந்திஹி அப்படிங்கிறதுல இந்த சந்தியும் சரி சமாசமும் சரி கண்டிப்பா தொடர்பு உண்டு. இந்த ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி இல்லாம நம்மளால சொல்லவே முடியாது. அதனால அந்த சந்தி பிரகடனத்தில் நாம ஏற்கனவே படிச்ச விஷயங்களான அக்ஷரம்னா என்ன, பதம்னா என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இப்ப நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்னக்கா, சந்தின்னு வரும்பொழுது 2 அக்ஷரங்களை நாம இணைக்க போறோம். அது சந்தி. அது பூர்வத்துல ஒரு அக்ஷரமும் பரமாக ஒரு அக்ஷரமும் இருக்கும். அது எந்த மாதிரியான டெஃபினிஷன்ஸோட இருந்ததுன்னா அந்த 2 கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதாக நம்ம சந்தி பார்க்கும்போது பார்த்தோம். இங்க வரும்போது பதம் அப்படிங்கிறது பிராதான்யமாயிடுது. அங்க அக்ஷர பிராதான்யம் சந்தியில, இங்க வரும்போது பதங்கள் பிராதான்யமா போறது. இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, முதல்ல அக்ஷரமானது பதமா மாறுது. அக்ஷரன்றது என்ன அப்படின்னா லெட்டர்ஸ், எழுத்துக்கள். பதம்னா என்ன அப்படின்னாக்கா, முதல்ல பார்த்தது அக்ஷர சமூக பதம். முதல்ல நம்ம பார்த்த அந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய சேர்க்கை சேர்ந்தது தான், ஒரு தொகுப்பு தான் பதமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இங்க பதத்தை பதத்தோட கனெக்ட் பண்ண போறோம். அங்க நம்ம அக்ஷரத்தை அக்ஷரத்தோட கனெக்ட் பண்ணோம், சந்தின்னு சொன்னோம். இந்த பகுதியில் நாம சமாசான் பகுதியில் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இங்க நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, பதங்களை பதங்களோட கனெக்ட் பண்ண போறோம். நான் புரிஞ்சுக்கணும். அங்க பண்ணது அக்ஷரத்தை அக்ஷரத்தோட சேர்த்தோம். இங்க பண்ண போறது பதத்தையும் பதங்களோட யுகபத்துன்னு சொல்லுவான். நம்ம மேற்கொண்டு படிக்க போறோம் இல்லையா. சமாச பிரகரணத்தை படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை காண்பிச்சு கொடுப்பா. சமாசம்னா என்ன இல்லையா அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அப்போ பதங்களோட பதங்களை சேர்க்க போறோம், இணைக்க போறோம். அப்படி கனெக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவாக வரப்போறது, அதுக்கப்புறமா அது எந்த வகை சமாச பேதம் அப்படிங்கிறதாக நாம பார்க்க போறோம். சரியா, இதுதான் அனுக்கிரமணிக்கா. இந்த முக்கியமா இந்த 4th லெவல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரதமம் பிரகரணம் சொல்லக்கூடிய விஷயத்தையும்
த்விதீயம் பிரகரணம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம நன்னா தரவா அபியாசம் பண்ணிக்க போறோம். இந்த ரெண்டு விஷயத்தை தரவா தெரிஞ்சுக்கணும்னாக்கா முதல்ல சந்திஹி அப்படிங்கிற பகுதியில் சில கிராமட்டிக்கல் டேர்ம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நன்னா அபியாசம் பண்ணிக்கோங்க. அப்பதான் இங்க வரும்பொழுது பதம்னா என்ன, அந்த பதத்தை நாம எப்படி இணைக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு இங்க அப்ளை பண்ண முடியும். நம்ம அந்த தேர்ட் சாப்டர்ல படிச்ச விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க வந்தோம்னாக்கா நமக்கு ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த சந்தி அப்படிங்கிற தேர்ட் பார்ட்டை நன்னா திரும்ப திரும்ப அபியாசம் பண்ண வேண்டியது. அப்பதான் இந்த சமாச பிரகரணம் அப்படிங்கிறது நமக்கு நன்னா ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க, இன்னைக்கு நாம சாமான்யமா சமாசம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இல்லையா. பாருங்க, முதல்ல என்ன இருக்கு, பிரதமம் பிரகரணத்தில் நாம பார்த்தோம் இல்லையா, சமாசஹா. சமாசம்னா என்ன, சமசனம் சமாசஹா, இதுதான் அதனுடைய டெஃபினேஷன். சமசனம் சமாசஹா. நம்ம எப்படி போன பகுதியில் சந்திக்கு பார்க்கும் பொழுது சில சூத்திரங்கள்லாம் படிச்சோம் இல்லையா, ஆதேசம்னா என்ன, ஆகமம்னா என்ன, இதெல்லாம் படிச்சோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க சமாசகனா என்ன தெரியுமா, சமசனம் அப்படிங்கிறது தான் சமாசகா. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, பக்கத்திலே கொடுத்துருக்கா பாருங்க, அநேகஸ்ய பதஸ்ய ஏகபதி பவனம் சமாசஹ இத்யர்த்தஹ. அநேக பதஸ்ய, நிறைய பதங்கள் இருக்கும், அந்த பதங்களை ஏகபதி பவனம் ஒரே பதமாக தொகுக்கணும் இல்லையா. ஒரு பூ இருக்கும், அந்த பூ தனித்தனியா இருக்கும் பொழுது அதை பூன்னு சொல்றோம். அதே பூவை நாம என்ன பண்றோம், தொடுப்போம். தொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் அதை அப்படின்னாக்கா அதை வந்து மாலைன்னு சொல்லுவான். பேர் மாறது பாருங்க, பூக்களுடைய தொகுப்பு மாலைன்ற மாதிரி. இங்க அநேகஸ்ய பதஸ்ய ஏகபதி பவனம் சமாசஹ. நிறைய பதங்களை ஏகபதி பவனம் ஒரே பதமாக கொண்டு வர்றதுதான் சமாசஹா. அதுதான் என்ன சொல்றா, சமாசனம் சமாசஹ. இதற்கு என்ன அர்த்தம், அநேகஸ்ய பதஸ்ய ஏகபதி பவனம் சமாசஹ இத்யர்த்தஹ. பாருங்க, யதா யதானா உதாகரணம், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கா பாருங்க, சீதாயாக பதிஹி. சீதாயாக பதிஹி, ரெண்டு பதங்கள் இருக்கு, சீதாயாக பதிஹி. அது என்ன பண்றா பாருங்க, சீதா பதிஹி அப்படின்னு சொல்லிடுறா டைரக்டா. இப்போ இந்த சீதா பதிஹி அப்படிங்கிற அந்த பதத்துக்குள்ள ரெண்டு பதங்கள் அடக்கி இருக்கும். என்னென்ன பதங்கள், சீதாயாக பதிஹி சீதா பதிஹி அப்படிங்கிறது இல்லையா. இதுல பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட், இது முதல் பாயிண்ட், சமாசம்னா என்ன, அதற்கு அர்த்தம் உதாரணம் கொடுத்தாச்சு. அடுத்த பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்க போறோம், ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னாக்கா, சமாசஹ சுபந்தானாம் பவதி நது திங்கந்தானாம். இப்ப இங்க பாருங்க என்ன தெரியணும், சுபந்தம் நாம கிம், அதே மாதிரி திகந்தம் நாம கிம். ஏற்கனவே இதுக்கு நாம விளக்கம் கொடுத்துருக்கோம். என்ன, சுப்திகந்தம் பதம் சுபந்தம் திகந்தம் ச பதசம்யம் சியாத். சந்தி பிரகரணம் படிக்கும் பொழுது இதற்கு நான் உங்களுக்கு அழகா விளக்கம் கொடுத்திருந்தேன். சுப்திகந்தம் பதம் சுபந்தம் திகந்தஞ்ச பதசம்யம் சியாத். அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். என்னன்னாக்கா, சப்த மஞ்சரி அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு, தாது மஞ்சரி அப்படிங்கிற புக் இருக்கு. இது நான் பிரதம, அதாவது முதல் பாகம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன். இந்த சப்தங்களுக்கு ஒரு ஒரு பிரத்யம் இருக்கு, அந்த பிரத்யத்தை சப்த மஞ்சரிக்கு முன்னாடி கொடுத்துருப்பா. அது நான் அடுத்த வகுப்புல நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். அதே மாதிரி திங்கன்னு ஒரு பிரத்யங்கள், அதாவது சூவை பிரத்யமாக ஆரம்பிக்கக்கூடியது சுபந்தம். அதே மாதிரி தி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது திகந்தம். இது என்னக்கா, சுபந்தன்றது எதுல வரும், நவுன் பெயர் சொல்களுக்கெல்லாம் வரும். திகந்தன்று தாதுக்களுக்கு கிரியாபதங்களுக்கெல்லாம் வரும். இந்த சுப்பையும் திங்கையும் அந்தமாக உடையது என்னன்னாக்கா பதம் இல்லையா. அது பதம். பதம்னா என்ன, வாட் யூ மீன் பை வேர்ட். வேர்ட்னா என்ன சொல்றா, சுபந்தம் திகந்தஞ்ச பதசம்யம் சியாத். சம்யான பெயர். அதுல சமாசகான்றது சுபந்தானாம் பவதி. அப்ப அது பெரும்பாலும் நவுன் அப்படிங்கிற அந்த பகுதிகளுக்கு தான் பொருந்துமே தவிர நது திகந்தானாம். அப்போ அந்த திகந்தம்ன்ற அந்த விஷயங்களுக்கு இது அப்ளை பண்ண முடியாது. கண்டிஷன் பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்த்தோம், சமசனம் நாம சமாசஹ. அப்படின்னா என்ன, அநேகஸ்ய பதஸ்ய ஏகபதி பவனம் சமாசஹ இத்யர்த்தஹ. யதா யதன எக்ஸாம்பிள், சீதாயாக பதிஹி சீதா பதிஹி. என்ன பண்ணோம், ரெண்டு பதங்கள் தனித்தனியா இருக்கு, அதை நம்ம ஜாயின் பண்ணோம். அப்ப சீதா பதிகின்னு ஒரே பதமாச்சு. இதுதான் சமாசம்.
சரி, இந்த சமாசம் எதுக்கு அப்ளை பண்ணலாம், எதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது? சமாசஹ சுபந்தானாம் பவதி நது திங்கந்தானாம். உடனே கேட்பீங்க, சுபந்தன்னா என்ன சுவாமி, திங்கந்தன்னா என்ன சுவாமி? இதை நான் ஏற்கனவே மூன்றாவது பகுதியில் கிளியரா இதுக்கு கொடுத்திருக்கேன். சுப் திகந்தம் பதம் சுபந்தம் திகந்தஞ்ச பத சம்யம் சியாத். சரி, மூணாவது பாயிண்ட் பாருங்க. சமாசஹ யுகபத் துவயோஹோ துவயோஹோ சுபந்தயோஹோ பவதி. என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சமாசம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போறோம், யுகபத்தை சேர்க்க போறோம். எதை சேர்க்க போறோம்? பதங்களை சேர்க்க போறோம். அப்படி சேர்க்கும் பொழுது துவயோஹோ துவயோஹோ சுபந்தயோஹோ பவதி, ரெண்டு பதம் மினிமமா இருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இணைக்க முடியும். அது எதை எந்த பதங்களுக்குள்ள இணைக்க முடியும்? சுபந்த பதமா இருந்தா அதை சேர்க்க போறோம். இது ஒரு கண்டிஷன். அடுத்து பாருங்க, துவந்த்வேது யுகவத் பகூனாம் அபி. இந்த சமாசத்துல என்ன சொன்னோம், பிரதானமா 4 வகை பார்க்க போறோம்னு முதல்லயே காண்பிச்ச அந்த அனுக்கிரமணிக்காலே. தத்புருஷா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், தத்புருஷ சமாசத்துக்கு அப்புறம் அப்படின்னாக்கா பகுவிரீகி, அடுத்து துவந்த்வஹ அவ்யயீபவஹான்னு பார்த்தோம். அதற்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அந்த தத்புருஷத்துக்குள்ளேயே கர்மதாரையா த்விகன்னு பார்க்க போறோம். அது தனியா நம்ம ஒன்னொன்னா பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா புரியும். அதுல கடைசியா அந்த மூணாவதுல துவந்தகான்னு கொடுத்துருக்கா இல்லையா, அந்த துவந்த சமாசம் வரும்போது என்ன பண்ணுவானாக்கா, ஒரு 3-4 பதங்களை சேர்ப்பான். அது துவந்த சமாசத்துக்கு பொருந்தும். ஜென்ரலா சமாசம்ன்றது என்ன பண்ணுவா, துவயோஹோ துவயோஹோ ரெண்டு சுபந்தமா சேர்ப்பா. ஆனா அந்த துவந்தன்ற சமாசம் வரும்பொழுது யுகபத்து பகூனாம் அப்பி, நிறைய பதங்களை நாம அதை சேர்ப்போம் அப்படிங்கிறதாக இன்றைய தினம் நாம இது வரைக்கும் பார்த்துக்கலாம் இல்லையா. அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் வகுப்பு மாதிரி பார்த்துருக்கோம். சுபாஷிதம் அப்படிங்கிறத படிக்க போறோம். அதுக்கும் இந்த முறை பிராதானியம் உண்டு. அதுக்கு என்ன டெக்ஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புக்ல இருந்து நம்ம ஸ்லோகங்களை வாசிப்போம். அதே மாதிரி சமாசஹ அப்படிங்கிற புக்கு சம்ஸ்கிருத பாரதியால எப்படி போன தடவை சந்திஹி அப்படிங்கிற புஸ்தகத்தை வச்சுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த முறை சமாசஹாங்கிற ஒரு புக் இருக்கு. அதுல 2 பிரகரணம், பிரதம பிரகரணம் அண்ட் தித்திய பிரகரணம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அது என்னென்ன நம்ம படிக்க போற விஷயங்களை நாம உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸா கொடுத்திருந்தோம். அதை தொடர்ந்து சமாசம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த சமாசம் எதுக்கு அப்ளைபிள் ஆகும் அப்படின்னாக்கா, சுபந்தானாம் பவதி, திகந்தங்களுக்கு கிடையாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி சமாசம்ன்றது எதை கனெக்ட் பண்ண போறோம், துவயோஹோ துவயோ 2 சுபந்தத்தை தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பெரும்பாலும். ஆனா துவந்த சமாசம் வரும்பொழுது நிறைய பதங்கள், அதாவது 2க்கும் மேற்பட்ட பதங்களை நம்ம என்ன பண்ண முடியும், இணைக்க முடியும், சேர்க்க முடியும். எப்படி சேர்க்க போறோம், ஏகபதி பவனம், நிறைய அநேக பதங்களை ஒரே பதமா கொண்டு வர போறோம். அதுக்கு தான் என்ன பேரு, சமாசம்னு பேரு இல்லையா. இப்படியான விஷயங்களை இன்றைய இதை நம்ம தெரிஞ்சிட்டோம். ஸோ நான் என்னென்ன விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும், அது எல்லாமே குரூப்ல வழக்கம் போல நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க டே 1லேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன கத்துக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம என்ன சொல்றது, அதை ஒரு லதாஜிக்கா இல்லாம லேசா எடுத்துக்காம டே 1லேருந்து அந்த விஷயத்த நாம ஹோம்ஒர்க் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற விஷயமா எடுத்துட்டு நாம அதாவது தவறாம எனக்கு இண்டிவிஜுவலா நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த விஷயத்த எழுதி சிரமம் பார்க்காம, ஏன்னா முதலையே கொஞ்சம் டே 1லேருந்து ஒர்க் பண்ணா நமக்கு பேர்டன் இருக்காது, நிறைய சுமைகள் இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு 15-20 கிளாஸ் விட்டுறதுக்கு அப்புறமா தான் அதை ரொம்ப விக்ரஸா அதனுடைய விஷயத்த பிரவேசம் பண்றோம். அது வேண்டாம். முதல் நாள்லேருந்து போனாக்கா ரொம்ப சுலபமா இந்த சமாசஹா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நன்னா லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான சிஸ்டம்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத. நீங்க 4th லெவல்ல இருந்திருக்கேன். வழக்கமா நான் என்ன பண்ண சொல்லணும், அந்த விஷயத்தை நீங்க ஹோம்ஒர்க்கா எழுதி எனக்கு இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏதாவது இப்ப நடத்தின வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்றேன். இனிமேல் தான் நமக்கு டாபிக் உள்ளே பிரவேசம் பண்ண போறேன். ஓகேவா? தாசன், தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.